வெங்காய எதிர்கால ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டபோது இழந்த வருமானத்தை மாற்றுவதற்கான முயற்சியாக 1940களின் நடுப்பகுதியில் சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சில் வெங்காய எதிர்கால வர்த்தகம் தொடங்கியது. 1950களின் நடுப்பகுதியில் வெங்காய எதிர்கால ஒப்பந்தங்கள் சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சில் அதிகம் வர்த்தகம் செய்யப்பட்ட தயாரிப்பாக இருந்தன. 1955ஆம் ஆண்டில் அவர்கள் அதன் வர்த்தகத்தில் 20% பங்களித்தனர். 1955 இலையுதிர்காலத்தில் சீகல் மற்றும் கோசுகா பல வெங்காயம் மற்றும் வெங்காய எதிர்காலங்களை வாங்கினர். அவர்கள் சிகாகோவில் கிடைக்கக்கூடிய வெங்காயத்தில் 98% கட்டுப்படுத்தினர். அவர்கள் வாங்கிய பொருட்களை ஈடுகட்ட மில்லியன் கணக்கான பவுண்டுகள், ஆயிரக்கணக்கான டன் வெங்காயம் சிகாகோவுக்கு அனுப்பப்பட்டது. 1955ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அவர்கள் சிகாகோவில் 30 மில்லியன் பவுண்டுகள், 14,000 டன் வெங்காயத்தை சேமித்து வைத்திருந்தனர். அவர்கள் விரைவில் போக்கை மாற்றி வெங்காய விவசாயிகளை தங்கள் சரக்குகளை வாங்க தொடங்க நம்ப வைத்தனர். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் சந்தையில் வெங்காயத்தை வெள்ளத்தில் மூழ்கடிப்பதாக அச்சுறுத்தினர். சீகல் மற்றும் கொசுகா ஆகியோர் வெங்காயத்தின் விலையை ஆதரிப்பதற்காக மீதமுள்ள சரக்குகளை வைத்திருப்பதாக விவசாயிகளிடம் கூறினர்.